தாழ்த்தி ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரத்தில் வரவேற்கிறோம். அப்பா, நீங்க எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி. உங்களுடைய சத்தம் தொனிக்க எங்களை இந்த சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீங்களே ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்ப சின்ன பிள்ளைங்க எல்லாம் திருவசனம் சொன்னாங்க. இதே வசனத்தை எல்லாருமா சேர்ந்து யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. வாசிக்கலாமா? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இப்போது நம்ம அந்த குமாரனை குறித்து கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த டிசம்பர் மாதத்திலே நம்ம மனுஷகுமாரனாக வந்த தேவனை குறித்தே ஒவ்வொரு நாளும் நம்ம பாடுகிறோம். கேரல் கிரவுண்ட் போறோம், வீட்டுல கூட ஜெப கூட்டங்கள் வைக்கும் போது அவரையே நம்ம தியானித்து துதித்துக் கொண்டு வைக்கிறோம். இப்போதும் அந்த குமாரன் விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். குமாரன் எதற்காக வந்தார்? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே எடுத்தவங்க வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த குமாரன் எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த குமாரனை குறித்து தேவமானவர் சாட்சி கொடுத்தது முதல்ல தூதர்களுக்கு, மரியாளுக்கு சொல்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும் நல்லது எடுத்தா வாசிக்க என்ன. இதோ கதி கற்பூதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் உம்முடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேன் என்றாள். தேவதூதன் அவளுக்கு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனுடைய குமாரனை குறித்து முதலாவது கேப்ரியேல் தூதன் மரியாளுக்கு வெளிப்படுத்தும் போது, உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகத்துவத்தை, குமாரனை பற்றிய மகத்துவத்தை, குமாரன் பெரியவராயிருப்பார். அவர் எப்படி இருப்பார்? பெரியவராயிருப்பார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய குமாரன் என்று பெயர்படுவார். மூன்றாவது, தாவீதின் வம்சத்துல என்ன செய்வார்? தோன்றுவார். நான்காவதாக, யாக்கோபில் உள்ள அவருடைய எல்லா கோத்திரம் 12 கோத்திரங்களையும் அரசாளுவார். அடுத்தால உலக முடிவு பரியந்தும் அவர் நிலைத்திருப்பார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய குமாரன். அப்ப குமாரன் விடுதலையானால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம்? விடுதலையாகும். அப்ப நம்ம எல்லாரும் குமாரனை நம்ம என்ன செய்வோம்? போற்றும்படி முதல்ல தூதனானவர் மரியாளிடத்துல கூறுகிறார். அப்ப மரியாள் என்ன சொல்றாங்க? நான் புருஷனையே அறியலையே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும்போது உன்னதமானவருடைய பலத்தினாலே என்ன செய்வாய்? நீ பலப்படுவாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படும் போது உன்னதமானவருடைய பலத்தினாலே நீ பலப்படுவாய். அதனால பரிசுத்தமுள்ள குமாரன் என்ன செய்வார்? உனக்குள்ள வெளிப்படுவார். அப்ப அவர் வந்தது கன்னிமரியாளிடத்துல பரிசுத்த ஆவியினால பரிசுத்த குமாரனாக நம்முடைய மத்தியிலே அவர் பாலகனாக பிறந்தார். அப்படிப்பட்ட குமாரனை முதலாவது கேப்ரியேல் மரியாளிடத்துல சாட்சியாக வெளிப்படுத்துறார். அடுத்தாது போனீங்கன்னா யோசேப்பு, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20 21. மத்தேயு 1. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்ந்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதே மாதிரி யோசேப்பிடத்துல என்ன சொல்றார்? அவர் ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவத்தை
அவர் நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக முதலாவதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே உனக்கு ஒரு பாலகன் பிறப்பார், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். அதே இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்போ முதல்ல சாட்சி சொல்றது கேப்ரியல்கிட்ட சொல்லியாச்சு, அப்புறம் யோசேப்பிட்ட சொல்லியாச்சு, அப்புறம் மூன்றாவதாக நம்ம ஒரு ஆள் சொல்றோம் யோவான் ஸ்நானகன். என்ன சொல்றான்? கர்த்தரை குறித்து சொல்லும் போது யோவான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல மத்தேயு 3:17வது வசனத்துல பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். பிதாவானவர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியில வரும்போது என்ன சொல்றார்? இதோ என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பிதா முதல்ல சொல்லிட்டாரு, தூதன் மூலமாக மரியாளுக்கு வெளிப்படுத்திட்டார், யோசேப்புக்கு வெளிப்படுத்திட்டார். ஆனா அவர் ஞானஸ்நானம் எடுத்து முழுகி நமக்கு ஒரு மனிதனாக பிறந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் பரிசுத்த ஆவியினால வந்தவர், சுத்த கண்ணன், பாவம் அறியாதவர். ஆனாலும் ஞானஸ்நானம் எடுத்து நமக்கு ஒரு முன்னால ஒரு பாடத்தை கற்றுத்து கொடுத்து சென்றுள்ளார். அவர் எழும்பி வரும்போது, ஜலத்திலிருந்து வெளியே வரும்போது ஆவி பிதாவாக தேவன் பரலோகத்தில் இருந்து இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை அவருக்கு முன்பாக யார் அவரை பத்தி வனாந்தரத்துல சொல்லல? யோவான் ஸ்நானகன் தான் என்ன செஞ்சான்? வனாந்தரத்தில் தேவனை குறித்து சாட்சி கொடுத்தான். யோவான் 3ஆம் அதிகாரம் 35-36 பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவராயிருக்கிறார். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகனும் என்ன சொல்லிக்கிறார்? பிதா எல்லாத்தையும் அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். அவர் மேல நம்ம விசுவாசம் வச்சோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? எல்லாவற்றிலும் விடுதலை ஆக முடியும், வெற்றி சிறக்க முடியும். அதைத்தான் யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்மை அன்பு கூர்ந்த பிதா தம்முடைய குமாரனை பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் நம்முடைய அன்பு கூர்ந்து நம்ம பலி செலுத்தும்படிக்கு, நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக பலி செலுத்தும்படிக்கு தன்னுடைய குமாரனையே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் என்ன செய்தார்? நம்முடைய மீறுதல்களுக்காக என்ன செய்யார்? காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக என்ன செய்யார்? நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் கொண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுடைய ஆக்கினை யார் மேல வந்தது? அவர் மேல வந்தது. அவர் அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவருடைய காயங்களால் சுகமாகிறோம். அவருடைய காயங்களால் நாம் என்ன செய்கிறோம்? சுகமாகிறோம். நம்முடைய இருதயத்திலே சுகம், நம்முடைய சரீரத்திலே சுகம், நம்முடைய எல்லா காரியத்திலும் சுகமாக ஜீவிக்க வேண்டுமானால் அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போ 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஏசாயா 53:12 என்ன சொல்லியிருக்கிறது? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஆமா, இந்த நேரத்துல அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக தன்னையே பலியாக கொண்டதுனாலதான் அவர் சம்பாதிச்சது யாரு? நம்ம அவர் நம்ம அவருடைய இரத்தத்தினால சம்பாதித்து அவருக்கு முன்னாக நம்முடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். சம்பாத்தியம் பண்ணப்பட்ட நம்ம என்ன செய்யணும்? அவர் மேல என்ன செய்யணும்? விசுவாசம் வைக்கணும். அதைத்தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்.
கொடுத்திருக்கிறார். குமாரனை அனுப்புனதை வச்சு இல்லாம அவர் எப்படியெல்லாம் சாட்சி கொடுத்திருக்கிறார் பாருங்க. தூதன் மூலமாக மரியாளிட பேசி, யோசேப்பிட பேசி, தானே சொல்லிட்டார், இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல அவருக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றான், இவர் பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இவர் வந்திருக்காரு, இவர்கிட்ட உலகத்தை முழுவதையும் அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு அவரை தனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்து நமக்காக சாபமானார், நமக்காக என்ன செஞ்சார், பாவமானார். எல்லாருடைய அக்கிரமங்களுக்கும் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து அவரை நம்மளை பங்காக்கி இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், அவருடைய புத்திரர்கள் ஆயிரும். அப்ப அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு விடுதலை உண்டா கிடையாதா? கண்டிப்பாக விடுதலை உண்டு. அப்ப அவர் விடுதலையை கொடுக்கும்படிக்காக தான் அவர் என்ன செஞ்சார், இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். எத்தனை வருடங்கள் சுற்றி திரிந்தார்? எத்தனை வருடம் கர்த்தர் ஊழியம் செய்தார்? 33 வருடங்கள் நமக்காக என்ன செஞ்சார், உபதேசி சுற்றி திரிந்தார். என்ன உபதேசத்துல என்ன செஞ்சார், நற்போதனைகளையும் சத்தியத்தையும் நமக்கு சொல்லி நம்மளை பலப்படுத்தினார். நற்போதனைகளும் சத்தியங்களும் நமக்கு என்ன கொடுக்கும், ஆவியின் கனியை சுதந்திரித்துக் கொள்ள கொடுக்கும். ஆவியின் கனி என்பது என்ன? கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியானது சொல்லுங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்போ இந்த ஆவியின் கனியாகி இந்த 9 பண்புகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் என்ன செஞ்சார், இந்த உலகத்துல ஒவ்வொரு இடத்துலையும் போய் அநேக அற்புதங்களை செய்தார், அநேக வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்தார். நடக்க முடியாதவங்க நடந்தாங்க, கண்ணு தெரியாதவங்க சுகம் பெற்றார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். அநேக 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார், 4000 பேரை போஷித்தார். எத்தனை அற்புதமாய் அதிசயமாய் நம்மளை நடத்தி வந்த தேவன் இன்றும் நம்மளை நடத்துவாரா, நடத்த மாட்டாரா? அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறதற்காய் அவரை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. அப்போ அவரை நாம விசுவாசிக்கிறோம் சொல்லும் போது நாங்க விசுவாசிக்க தானே செய்யறோம், ஆனா விடுதலை அடையிலையே அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியங்கள் நமக்கு அதனுடைய சமூகத்துல நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அதாவது என்ன சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். பிரியமானவர்களே, அவர் வாக்கு கொடுத்துட்டார், நான் குமாரன், எனக்கு எல்லா கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குமாரனை நோக்கி பார்த்தால், குமாரனை விசுவாசித்தால் விடுதலை ஆவீர்கள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லிட்டார். ஆனா நம்ம கிட்ட ஒரு சில கடமைகள் இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்ம யாரு? தேவனுடைய ஆலயம். அப்ப நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சின்ன பிள்ளைங்கள சண்டே கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? 2 கண்கள் இருக்கிறது, அந்த 2 கண்கள் எதை பார்க்க? உண்மை பார்க்க. என்னுடைய சுவாசம் எங்க இருக்குது? உமக்காக ஜீவன் விடுவதற்கு. அவருடைய சுவாசத்தினாலதான் நம்ம உண்டாக்கினார். ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய சுவாசத்தை, அவருடைய ஆவியை ஊதிதான் நம்மளை என்ன செஞ்சிருக்கார், உருவாக்கி இருக்கிறார். அப்ப அந்த சுவாசம் யாருடையது? அவருடையது. இந்த ஜீவன் யாருடையது? அவருடையது. அப்ப அவருடைய கண்கள் அவருடையது. அவரை தான் நம்ம என்ன செய்யணும், நோக்கி பார்க்க வேண்டும். நமக்காக கொடுக்கப்பட்ட செவிகள் யாருடையது? கர்த்தருடையது. அந்த செவிகள் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்பதற்கும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் என்ன செய்யணும், செவியை சாய்த்து செவியை நம்ம என்ன செய்யணும், திறந்து வச்சிருக்கணும். அவர் கொடுத்த வாய்கள் என்ன செய்யணும், அவரை துதிக்கணும். அவருடைய சத்தியத்தை வெளியே எல்லாத்தையும் சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்கார், எல்லாத்தையும் சொல்லுங்க. கடைசியா என்ன சொல்லிட்டு போறாரு, என்னுடைய சத்தியத்தை உபதேசம் பண்ணுங்கள். மரணம் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்க. நீங்க உங்களுடைய மரணம் முடிவு வரையிலும் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன்
வாக்கு மாறாதவர். அப்படிப்பட்ட தேவனுடைய முன்பாக நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல அப்பதே சொன்னாங்க, இந்த வாலிப பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டம் தன்னை காத்துக்கொள்வது. வசனத்தில் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அப்ப நம்முடைய கண்கள் எதை காட்டுகிறது? காலையில ஆலயத்துக்கு வந்தோமா, செபித்தமா, இங்க இருந்து வெளியில போனோம் நம்ம நினைப்போம். ஆலயத்துல இருக்கும்போது நினைப்போம், ஐயோ இப்படிலாம் நம்ம வசனத்தை கேட்டோமே, சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டோமே, இந்த சத்தியத்தின்படி நடக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா வெளியில போன உடனே யோவான் 10:10 சொன்னது போல, திருடன் திருடவும் நம்மை கொல்லவுமே வருகிறோம், நானோ உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனை நம்ம சுமந்து கொண்டு செல்லணும். எப்பவும் அவரையும் வச்சுக்கணும். வீட்டுக்கு போனோடனே மறுபடியும் நம்ம டிவியை ஆன் பண்ணிடக்கூடாது. ஆன் பண்ணினோம்னா நம்முடைய எல்லா காரியங்களும் என்ன செய்யணும்? அப்படியே மாறிடும். பிரியம்னாலே முதல்ல நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அப்ப அவருடைய வேதத்துல, அவருடைய காரியத்துல இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், அதேபடி நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்முடைய சரீரத்தை எல்லாவற்றிலும், ஒரு சின்ன பழக்கம், சிகரெட் வேண்டாம், தண்ணி வேண்டாம், கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாக கர்த்தரை சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தபடியாக பார்க்கும்போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். யோவான் 8:22 அப்பொழுது யூதர்கள், நான் கோயிலை எடுத்து வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் 8:22 32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமா, நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிந்து செய்யணும். நம்மளை விடுதலையாக்கும். அதேதான் யோவான் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியமே உங்களை பரிசுத்தமாக்கும். சத்தியம் வசனம் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாக்க முடியாது. அப்ப சத்தியமே உங்களை என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். சத்தியம் என்னது? தேவனுடைய வசனமே சத்தியம். அப்ப காலையில வந்தோன்னு நம்ம கேட்கறாங்கல்ல, நீங்க வசனத்தை வாசிச்சீங்களா, வசனத்துல வாசிச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்றது எதுக்காக? நம்முடைய வசனத்தை வாசிக்க நம்முடைய இருதயத்துல ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அவருடைய சிந்தையினால நம்ம என்ன செய்வோம்? ஆளுகை செய்யப்படுவோம். அப்போ முதல்ல சரீரத்திலே பரிசுத்தம் உண்டாக வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய ஆவி, ஆத்மாவிலே பரிசுத்தம் உண்டாகணும்னு சொன்னா சத்தியத்தின் மேல நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். மூன்றாவதாக, என்ன காரியம் வந்தாலும், பெரிய மலை போன்ற காரியம் வந்தாலும், சின்ன காரியம் வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும் யாரு நம்ம நம்பணும்? மனுஷன் மேல் நம்பிக்கையா இருக்க பாட்டிலும் தேவன் மேல பிரியமா இருந்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறதே நல்லது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? யோபு என்ன செஞ்சான்? கர்த்தரை தான் எல்லாவற்றுக்கும் தேடினான். யோபுக்கு வராத சோதனை கிடையாது. அவன் வெளியில கர்த்தர் என்ன செஞ்சாரு? நீ போய் என் மகனை போய் சோதிச்சு பாருன்னு சொல்லிட்டாரு. அப்ப போனா ஒரே நாள்ல என்ன செஞ்சது? எல்லா ஆசி அந்தஸ்து எல்லாம் சோழி முடிஞ்சிச்சு. ஆனாலும் அவன் என்ன சொல்றான்? யோவான் 13:15 யோவான் 13:15 அவன் என்ன சொல்றான்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. பிரியமானவர்களே, நமக்கு என்ன போராட்டம் வந்தாலும், நமக்கு முன்னாக என்ன வந்தாலும், ஏசப்பா அப்படின்னு அவர் சமூகத்துல ஒரு நிமிஷம் ஒரு கண்ணீர் வடிச்சோம்னா உடனே இறங்குகிற தேவன். நீங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க ருசிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட தேவனை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராதிக்கிறபடினால்தான் நம்ம எல்லாரும் இப்ப எல்லாரும் செஞ்சிருக்கோம். இந்த சமூகத்துல மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ உங்களுடைய சமூகத்துல என்று சொல்லி நம்ம எல்லாரும் சத்தமிட்டு பாடியுள்ளோம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம முன்னாடி எல்லாவற்றிற்கும் அவரையே நம்ம நம்பி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தபடியாக தாவீதை நாம் யோசிக்கும் போது, தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் ஏற்பட்டது. அவனை என்ன செஞ்சான்? சவுல் அவனுக்கு விரோதமாக எழுப்பினான். வேற யார் அவனுக்கு விரோதமாக எழுப்பினான்? அவனுடைய மகன் அவனுக்கு விரோதமாக எழுப்பினான். நிறைய ராஜ்யங்கள் அவனுக்கு எதிராக வந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் அவன் என்ன செஞ்சான்? வெற்றி சிறக்க செய்தார். ஏன் வெற்றி சிறக்க செய்தார்? அவன் எதை செஞ்சாலும், அவன் வீட்டுல போய் ஒரு சமயத்துல எல்லாம் அவனுக்கு பறி போயிடுச்சு. எல்லாம் போன பிறகு அப்பவும் போய் கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்கிறான். ஏசப்பா, நான் என்ன செய்யணும்? தேவனே என்ன செய்யணும்னு. அப்ப அவர் என்ன சொன்னார்? நீ பயப்படாம போய் இழந்த எல்லாவற்றையும் திரும்பி கொண்டு வருவாய் என்று சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட தேவனை அவன் சங்கீதம் 18:29 அவன் சொல்றான்,
உம்மை கொண்டு ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மை கொண்டு ஒரு சேனைக்குள் புகுவேன். ஆமா, அவனுடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது? அவனுடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது? தேவன் மேல இருந்தது. விசுவாசத்தோடு, அப்பா உம்மை கொண்டு ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மை கொண்டு ஒரு சேனைகள் புகுந்து செல்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவனுடைய பாதையில முன்னேறி சென்றான். பிரியமானவர்களே, நம்முடைய காரியங்களிலே முதலாவது நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய சிந்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நம்ம கூட இடைப்பட்டு எந்தெந்த காரியங்களிலே விடுதலை வேண்டுமோ அந்தந்த காரியங்களிலே விடுதலை கொடுப்பார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிப்பதிலே நம்ம முதன்மையான இடத்தை கொடுக்கணும். காலையில எத்தனை மணிக்கு எந்திக்கிறோமோ எந்திரிச்ச உடனே எதுல முடிக்கணும்? வேதத்துல முடிக்கணும். வேதத்தை வாசிப்பதிலையும் வேதத்திலே வசனத்தை தியானிப்பதிலே நம்ம முதலாவது கொடுக்கும் போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா அவருடைய சமூகத்துல ஐயோ இப்ப நடக்கலையே, இன்னும் நடக்கலையே, ஏது நடக்கலையே சொல்லி நம்ம வருத்தப்பட்டு சோர்ந்து போகக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் 90வது வருடத்துல டிஎன்பிசி எக்ஸாம் எழுதினேன். இந்த வேலைக்காக 90வது வருடத்துல எழுதினேன். ஆனா எனக்கு செலக்ஷன் ஆனது 91லயே செலக்ஷன் ஆர்டர் வந்தது. ஆனா 91ல வந்தது ஒரு சில கேஸ் போட்டதுனால, ஒரு வழக்குகள் இருந்ததுனால 96ல தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. எப்ப எத்தனை வருஷம் காத்திருக்கிறேன்? 5 வருடங்கள் காத்திருந்தேன். 5 வருடங்கள் காத்திருக்கும் போது நான் புலம்பல, எசப்பா எனக்கு தரலையே. ஆனால் விசுவாசத்தோட யார் என்கிட்ட கேட்டாலும் என்னப்பா வேலைக்கு போலையானா, இல்ல எனக்கு செலக்ஷன் ஆர்டர் வந்திருக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்ப நம்முடைய வார்த்தையில என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். எப்படி தாவீது சொன்னானோ, உம்மை கொண்டு நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மை கொண்டு ஒரு சேனைக்குள் புகுவேன் என்று சொன்னானோ, அந்த வார்த்தைகள் நம்மிடத்துல இருக்கணும். பிசாசானவன் கொண்டு வருவான், நம்ம பக்கத்துல கொண்டுட்டு வருவான். யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, ஐயோ இப்படி நடக்குதே, ஐயோ ஜோலி முடிஞ்சு போயிருமேன்னு. நீங்க கவலையே படாதங்க. நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், நம்மை நடத்துகிறவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், தாவீதின் வம்சத்திலே வந்தவர், யாக்கோபின் வம்சத்தை ஆளுகிறவர். அவர் மேல விசுவாசம் வைத்து நம்மையும் அவர் என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிறார். அந்த தேவன் ஒரு நாளும் மாறாதவர், நீதிபரர். நீதியா இருக்கிற தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியால் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? வெற்றி சிறக்கிறவர்களாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, அதனால எல்லா காரியங்களிலும் விசுவாசம் உள்ளவர்களாய் முன்னேறி செல்லும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக நான் சொல்ல வருகிற ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, உங்களுடைய செவியை என்ன செய்யணும்? கர்த்தர் பக்கத்துல சாய்ந்து அவர்கிட்ட வரணும். அப்போது நீங்க என்ன செய்வீங்க? விளைப்பீங்க. யாராவது எடுத்தா வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து, உங்கள் செவியை சாய்த்து. உங்கள் செவியை என்ன செய்யணும்? சாய்த்து. உங்கள் செவியை முதல்ல என்ன செய்யணும்? சாய்த்து என்னிடத்தில் கேளுங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், என்னிடத்தில் வாருங்கள். அப்புறம் என்ன செய்யுங்க? கேளுங்கள். செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்போது உங்களுடைய ஆத்மா என்ன செய்யும்? பிழைக்கும். உங்களுடைய ஆத்மா என்ன செய்யும்? பிழைக்கும். அப்படி பிழைக்கும் போது அவர் என்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா, தாவீதுக்கு அறிந்த நிச்சயமான கிருபையை உங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எவ்வளவு பெரிய கிருபை! எவ்வளவு பெரிய கிருபை! தாவீது எப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொண்டான்? நிச்சயமான கிருபைகளை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, தாவீதுக்கு இறங்கினவர் நமக்கு இறங்க மாட்டாரா? தாவீது தவறுனது கிடையாது. தவறுனானா தவறலையா? தவறுனா அவனும் தவறுனா, அவன் பாவம் செய்தான். நான் மனம் கசந்து தேவ சமூகத்திலே சங்கீதங்களை பாடி எப்போதும் துதித்து அவருடைய வல்லமையை என்ன செஞ்சு கொண்டார்? பெற்றுக்கொண்டார். அப்ப நம்மளும் துதித்து துதித்து தேவ வசனத்திலே வாஞ்சியா இருக்கும்போது தேவ வல்லமையினாலே நம்ம நடத்தப்படுவோம். சிம்சோன் என்ன செஞ்சான்? தவறுனா. ஆனா கடைசி நிமிடத்துல என்ன கேட்டான்? தேவ சமூகத்துல, அப்பா உங்களுடைய ஆவியை ஒரு நிமிஷம் என் மேல ஊற்றுங்க. அப்ப எனக்கு முன்பாக உங்களுடைய சமூகத்திலே நான் யாருங்கிறதை காட்டுவேன்னு சொல்லி தேவ பலத்தோடு அவங்க முன்னால இருக்கிற எல்லாரும் முன்னாடி அந்த தூணை பிடித்து ஆட்டின உடனே என்ன செஞ்சிச்சு? அவ்வளவு என்ன செஞ்சு கீழே விழுந்து கீழே இருக்கிறவங்க எல்லாரும் இறந்து போனாங்க. பிரியமானவர்களே, நமக்கு தேவ பலம் வேணும்னா, தேவ ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றால் அதைதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் இந்த உலகத்துல உனக்கு ஒளியா இருந்திருக்கு, அவரை மறித்திருக்காரு. நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் மீட்டெடுத்தவர். நான் போறேன், நான் சும்மா போல, உனக்கு யாரை வைத்து விட்டு செல்கிறேன்?
தேற்றவாளனை உனக்காக வைத்து செல்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, நான் சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உன்னோடு கூட இருந்து என்ன உனக்கு எப்படி வழி நடத்தணுமோ அப்படி உன்னை நான் வழி நடத்தி நடத்துவேன். எடுத்தவங்க வாசிக்கப்பா. 14:26. என் நாமத்தினாலே பிதாவுக்கு போகிற பரிசுத்த ஆவியை தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போய்த்து நான் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுவார். ஆமென். அப்ப நம்ம கூட இப்ப இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன். அப்ப இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறபடியினால்தான் நீங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்ப இங்க எல்லாரும் இருக்கிறது நம்ம குமாரனை பற்றி, குமாரனை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அவர் நம்ம கூட இருந்து வாசம் பண்ணுகிறபடியினால் குமாரனுடைய மகத்துவத்தையும் அவருடைய மேன்மையும் அவருடைய எல்லா அதிசயங்களையும் பற்றி நம்ம என்ன செய்யணும்? இந்த வேளையில நம்ம யோசிக்கிறோம். அவருடைய நாமத்தை மட்டுமே என்ன செய்யணும்? நம்ம மகிமைப்படுத்தும். அத்தனை நம்ம சொல்லப்பட்ட வார்த்தைகளும் நம்ம எதையுமே நம்ம என்ன செய்யல, சுயமாய் பேசாமல் அவருடைய சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறபடியினால் கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அவர் நினைச்ச மேன்மைப்படுத்தி அந்த வார்த்தை எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமென் என்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அப்படி விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ கடைசியாக என்ன வார்த்தை? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவனாகிய குமாரன் தேவகுமாரனாக வந்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்த்தோம். அவர் எப்படி இந்த உலகத்தில் வந்தார், அவர் எப்படி நமக்காக பாடுபட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தம் நம்மளை மீட்டெடுத்தது. அந்த இரத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்த நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறினோம். அந்த பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தின் மூலமாக அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஜீவியம் என்பது நம்முடைய சரீரம் முதலாவதாக பரிசுத்தப்பட வேண்டும். சின்ன சின்ன காரியங்களிலும் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாம் வாழ்கிறோமா? வேண்டாத அந்த மொபைல் போனை வச்சு வாட்ஸ்அப்பை பார்த்து பேசி அதனால நம்முடைய நேரத்தை செலவழிக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் பார்க்கிறோமா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் பேசுகிறோமா? தேவனுக்கு பிரியமான காரியங்களில் நாம் நடக்கிறோமா என்பதை நாம் பரிசோதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக சத்தியத்திலே நாம் வாஞ்சி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். காலையிலே வேதத்தை வாசிக்க வேண்டும், இரவிலே வேதத்தை வாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை கையில பிடிச்சு கொண்டு நடக்கணும். தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தை நம்ம கூட நடக்கும்போது எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை உண்டு. அப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய வேத வசனத்தை எங்களுக்கு சொல்லுங்கப்பா. இந்த காலை வேளையில எங்களுக்கு சொல்லுங்க, குமாரனை விசுவாசித்தால் விடுதலையாவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மேன்மை கொடுங்க, இந்த சிறையிருப்பிலிருந்து என்னை மீட்டு கொடுங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல நம்ம சத்தியத்தின் மூலமாக கேட்கும் போது அதாவது சங்கீதத்துல 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, உங்களுடைய கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லி அவருடைய வார்த்தையை அவருடைய சத்தியத்தை வைத்து நாம் செபிக்கும் போது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்துவார். அதே போல யோபுவை போல யோபுடைய வாழ்க்கையில நம்ம அந்த கடைசி வசனத்தை நம்ம எப்பவும் பிடிச்சுக்கொள்வோம். இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லுவான். ஆனா யோபு போன பாடுகளுக்குள்ள நம்ம போனோம்னு வைங்களேன், நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருவோம்? அவ்வளவுதான், முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா அவ்வளவு செஞ்சாலும் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னா, அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மிடத்துல இருக்கிறதா? நம்மை சோதித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட நம்பிக்கையோட இருக்கணும். தாவீது எல்லாவற்றையும் அவன் மகன் போய் எல்லாவற்றையும் சொந்துட்டு அம்மா அவ அப்பா மனைவிமார் எல்லாருக்கும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். தாவீது நடந்து போக ஆரம்பிச்சுட்டான், காலில் செருப்பு கூட இல்லாம போக ஆரம்பிச்சுட்டான். ஆனாலும் கூட அவன் தேவனை விடல. தேவன் மேல விசுவாசத்தை வைத்து உம்மை கொண்டு ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மை கொண்டு ஒரு சேனைக்கு புகுந்து செல்வேன் என்று சொல்லி விசுவாசித்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்போது கூட நம்மளை சொல்லுகிறார், உங்களுடைய செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், உங்களுடைய ஆத்மா பிழைக்கும். தாவீது கல்வின நிச்சயமான கிருபைகளை, நித்திய கிருபையை உங்களுக்கு கொடுப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணியுள்ளார். நாம் அதை எல்லாரும் விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமாக. இப்போது கூட நம்ம எல்லாரும் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் அவருடைய விடுதலைக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போமாக.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், புகழுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா குமாரன் கர்த்தாவே, குமாரனாகிய நீர் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிற குமாரன் அப்பா. நீர் உன்னதமானவர் தகப்பனே, நீர் மகத்துவமானவர் தகப்பனே. ஆண்டவரே, நீர் சுகம் கொடுக்கிறவர் தகப்பனே, நீங்க பலன் கொடுக்கிறவர் தகப்பனே, விடுதலையை கொடுக்கிற தகப்பனே, நீங்க விடுதலையின் நாயகன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. குமாரனை நோக்கி கூப்பிடும் போது மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லி வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை உடைய பிள்ளைகள், உடைய தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம் ஐயா. கிருபையா இறங்கி எந்தெந்த காரியங்களிலே விடுதலை வேணுமோ, சரீர காரியங்களோ, ஆண்டவரே ஆத்ம காரியங்களோ, கவலைகளோ, பாரங்களோ, துக்கங்களோ, துயரங்களோ, எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை இந்த வேளையிலே நீ கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தை கர்த்தாவே ஆம் என்றும் ஆமென் என்றும் என்று விளங்குகிறதற்காய் நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவே, இந்த வேளையிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். சமூகத்திலே என்னென்ன பாரத்தோடு வந்து நிற்கிறாங்களோ அந்த பாரங்களிலிருந்து ஒரு விடுதலையை தாருங்கப்பா. துக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை தாருங்கப்பா. துயரத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க தகப்பனே. அப்படியாய் நீ செய்ய போகிற தயவுக்காய் உங்க கோடி ஸ்தோத்திரங்களை ஏற்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்க ஒன்றுமே இல்லப்பா, நான் ஒன்றுக்கும் உதவாதவர் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்னையும் விட உடைய சகோதரி வந்து நிற்கவும் உடைய பிள்ளைகளுக்காக ஒரு நிமிடம் செபிக்கத்தக்க நீ கிருபை கொடுத்து தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, புது ஜீவியத்தையும் புது பலத்தையும் கொடுத்து நீங்க ஆசீர்வதித்தீர் என்று உம்மை துதித்து போற்றுகிறோம் அப்பா. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காணிக்கை செலுத்துவோமா? பாடல் பாடும்போது காணிக்கை செலுத்தலாம். கேட்ட சத்தியம் வந்து திருவசனப்படி சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை குமாரன் விடுதலையாக்கணும். மெய்யான விடுதலை 8:36 படி குமாரன் விடுதலையாக்கணும், மெய்யான விடுதலையாக்கணும்னு சொல்லி கேட்ட வார்த்தையின்படி நம்ம பார்த்தோம். ஒரு பாடல் பாடும்போது நம்ம காணிக்கை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்,